ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்மால் அக்கௌண்ட் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா டே 11. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயோகானில் தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம் இன்ட்ராடேக்கு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம இதை டெக்னிக்கலாக எந்த பேசிஸில் நான் ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா அது தெரியும் பயோகானில். ஸோ இன்றைக்கி நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா பயோகானில் ஆல்மோஸ்ட் 726 லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டெக்னிக்கல் நான் எந்த பேஸில் இதை நான் இது பண்ணன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம், நம்ம ரிப்ளே மோடு போட்டு இது பண்ணிடலாம். ஸோ இதுதான் 9:15 கேண்டில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இந்த கேண்டில் தான் வச்சுருந்தது. ஆல்மோஸ்ட் இண்டேஷன் கேண்டில் மாதிரி தான் வச்சுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ பையர்ஸ் இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் பையர்ஸ் இந்த இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படியே இருங்க, செகண்ட் இதுவும் பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ், பட் அந்த அளவுக்கு பவராக இல்லை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, அட்ஜஸ்ட் ஆகினே இருக்கு ஸ்க்ரீன். ஸோ இந்த கேண்டலில் தான் இதை கிராஸ் ஆனால் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன் நான். பட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலுக்கு வால்யூம் சரியில்லை. ஸோ இந்த கேண்டில் மேலே கிராஸ் ஆகிறப்போ ஒரு பை போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். பட் இந்த கேண்டிலோட வால்யூம் சரியில்லை அப்படின்னவோ. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் க்ளோஸாக கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நினச்சி பை போகலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இதுவாகலை, வால்யூம் இல்லாதனால. ஸோ இந்த இதுவில் என்ட்ரி எடுக்கலை நான். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு ஆனால் இந்த கேண்டில் கீழே தொடாமல் பையிங் போச்சு. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு செல்லிங் போயிட்டேன் இந்த ஸ்டாக்கில். ஒரு நிமிஷம் இருங்க, இதையும் உங்களுக்கு காட்டு தெரியுதுங்களா? ஸோ இந்த பாடி இது வச்சு ஸோ இது இதுவில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம செல்லிங் போகலாம் இந்த ஸ்டாக்கில் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன் இந்த கேண்டில் இதுவானோடனே. ஓகே, ஸ்டாக் செல்லிங் திரும்புது அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம என்ட்ரி இங்கே போட்டேன் நான். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி 404. ஸோ கரெக்டாக இந்த கேண்டிலான தான் நம்ம என்ட்ரி போட்டோம். 404 என்ட்ரி போட்டேன். என் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இது ஹை இருக்குங்களா, ஹைக்கு மேலே ஒரு ₹1 தள்ளி வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 408 அந்த இதுக்கிட்ட வச்சுட்டேன். என் டார்கெட் இது. ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணோம் அப்படின்ற அசிமேஷனில் நம்ம ட்ரேட் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ பாருங்கள் இன்றைக்கி. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரேடில் டார்கெட் அடிக்கலை. ஒரு பால் மிஸ் ஆகிட்டு ஸோ திருப்பி போயிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 410. ஸோ அந்த ப்ரைஸில் க்ளோசிங் ஆகிடுச்சு. இது வருங்க, நான் என் இதுவையும் காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 404க்கு ஆர்டர் ப்ரைஸ் போட்டு இருந்தேன். பட் எக்ஸிக்யூட் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 404.10 பைசையில் எக்ஸிக்யூட் ஆச்சு. ப்ரைஸ் கொஞ்சம் இதுவாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டேன். தென் க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 408.50 க்ளோஸ் பண்ணேன். ஸோ டைமிங்கும் காட்டிடுறேன் உங்களுக்கு. எக்ஸ்சேஞ்ச் டைமிங் 10:52க்கு என்ட்ராயிருக்கும். தென் க்ளோஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 11:39. ஸோ அதுதான் இந்த டைமிங்குள்ளே இந்த இதுக்குள்ளே என்ட்ராயிட்டு. ஸோ இதில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த இதுவில் என்ட்ரானோம் கரெக்டாக. ஸோ இந்த கேண்டில் என்ட்ராயிட்டு தென் நம்ம க்ளோஸ் ஆன டைம் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலில் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கு வந்து சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது என் ஃபஸ்ட்டு வீடியோ என்னவோ கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் நான் அப்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒழுங்காக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.